கணபதியே மகா கணபதியே மகா கணபதியே அத்தன் அருள் பெற்ற சீத்தன் வரமளித்த பத்தன் நமக்காய் அத்தனையும் அருளோ சித்தன் கணியுரை பெரியவளவானே ஆதி முதல்வனே சோதியின் மைந்தனே பொருளோனே வெற்றி வரவும் பொருளோனே நாடி வரும் அடியவரின் குறைகளையும் அற்புதனே நான் சந்தியில் நிலை கொண்டே சஞ்சலங்கள் தீர்ப்பவனே மகா கணபதியே கணபதியே வைகாசியில் கொடியேறி வைபவமா வல்லபை கணபதியே சொல்லினிய கணபதியே எல்லோரும் போற்றும் இளைஞர் திருவிழா பல கலைகள் சங்கமிக்கும் 8ஆம் திருவிழா சப்பரத்தில் சிங்கார சித்திரங்கள் சிறக்க பல விளக்குகளுடன் பணிபவர் தமக்கருள மணிக்குடை நிழற்ற மாணிக்கப்பட்டாடை மின்ன அத்தம் பெருமானில் அழகு விழா அற்புதம் வைகாசி விசாகத்தில் மேளமுடல் பேரிகையும் தேவாரம் பண்ணிசையும் மழையும் ஒளிய சந்தி வீதில் வரும் எந்தை விநாயகனே எந்தை விநாயகனே உந்தன் பதமே எந்தனுக்கு ஏது வழி உந்தன் பதமே அன்றி எந்தனுக்கு ஏது வழி சிவகாமி சமேத சிதம்பரன் அரசடி வைரவரும் சுரட்டி பனையாளும் முத்தழகி அம்மாளும் வடக்கம்பரையோடு
அடைக்கல அயல் காசிகள் ராமத்தானும் நாகதம்பிரானும் மதுபடையடியோ மதி கணபதியே மதி படையடியோ ஊரின் நாயகனே பெரிய வளவாம் ஊரில் கடந்து வாழும் உறவை காத்து மகா கணபதி ஊரில் யாரிலும் எந்த குறையும் இன்றி பாரில் பெரிய வளவானே உமை மைந்தனானவனே ஐங்கரனே உலகிலுள்ள உயிரெல்லாம் உமக்கே ஆளாய் நான் உன்னை பாட உமருள் தாருமையா நான் உன்னை பாட உமருள் தாருமையா மகா கணபதியே என்னை கணபதியே நாங்கள் கண்டுகளித்து வர வேண்டும். அதில் சிறப்பாக திருமூர்த்தியுடைய திருச்சன்னிதானத்தில் இடம்பெறுகிற சங்கார பெருவிழாவினை கண்டு உங்கள் உள்ளத்தை எல்லாம் சங்காரம் செய்துவிட வேண்டும் என்கின்ற உள்ளத்து உயர்ந்த உணர்வோடு திருச்சன்னிதானத்தை அடியார் கூட்டம் நிறைத்திருக்க நாங்கள் பார்க்கிற நண்பர்களே. வெள்ளையர மெல்லிகையோ ஊரந்த மாமலரோ வள்ளல் பிரானிற்கு வாய்த்த மலரதுவோ என்று கேட்கிற போது வெள்ளை நிற பூவமல்ல உயர்ந்த வளமல்ல உள்ளத்தமிழமடி உத்தமனார் வேண்டுவது என்று சொல்லுகிற நிலையிலே உள்ளமே கமலமாக உள்ளமே வெண்டாமரையாக உள்ளமே தூய்மையாக விரும்புகிற நாயகன் அல்லவா. இன்றைக்கு அவன் எங்களோடு அதிகர்களுடைய உழவுகளையும் சங்காரம் செய்து வருகிறான். அன்புக்குரிய அன்பர்களே, இன்றைக்கு இந்த பெரியவர்களுடைய சங்காரத்திற்கு நாங்கள் ஆட்பட வேண்டுமாக இருந்தால் நான் உங்களை அனுமதி சொல்லிக் கொள்கிறேன். அடிக்கடி வலியுறுத்திக் கொள்கிறவர்கள் வரம் பெற்றீர்கள். இன்றைக்கு ரதோற்சவ திருவிழாவிற்கு வருகிறவர்கள் வருகிறவர்களுடைய பயனை பெற்றவர்களாக நீங்கள் வீடு செல்ல வேண்டுமாக இருந்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வடம் பிடித்துக் கொள்கிற போது அவன் நலன்களிலே சர்வசக்திகமாக இடம் பிடித்து விடலாம் என்றவர்களே. அடுத்தாகத்தான் பருவத்திலே ஒருமுறை உங்கள் ஊர் ஆலயங்களை ரதோற்சவ பிள்ளைகளாகிற போது ரதம் ஓடிக்கொள்கிறது. ஊரெல்லாம் கூடி ஒருவே நிற்கிறது. நாமெல்லாம் வடம் பிடிப்போம் என்று வடம் பிடித்து வாழ்வு கேட்கிற அடியார் கூட்டம் இன்றைக்கு சித்தங்கேணி பெரியவர்களை மகா கணபதி பிள்ளையாருடைய திருச்சன்னிதானத்தை இறைத்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் கண்ணார பார்க்கிறோம் அல்லவா. ஆமாம், பெருமூர்த்தியுடைய வடம் வெள்ளமல்ல ஆடி ஆடி அசைந்து அசைந்து தெற்கு வீதி பிரபாரமாக வருகிற திருநெல்வேலிகளை எல்லாம் நாங்கள் கண்ணார பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமாம், கதிரவனும் வெண்மதியும் கவிதை வாங்க, கலிப்புடனே வாங்குதேவன் கவலை வாங்க,
அதிபிரமாதியோடு ஆசி நல்க அரிய நடப்புகிற அனம்பியராக இன்னிசையால் கைது செய்வோர் கூறி நிற்க இன்னுடல்கள் நலமாறி கூறி நிற்க எங்கள் சித்தங்களே பெரிய பதியிலே ஒளிந்திருக்கிற 5 கரத்தவன் சங்காரம் செய்து வருகிறான். ஆறுமுக கணபதியே சங்காரம் செய்து வருகிறான். இந்த பதியினுடைய குலத்தெய்வமே சங்காரம் செய்து வருகிறான் என்று பெருமூர்த்தி சங்காரம் செய்து வருகிற அழகு அழகோ அழகு என்று சொல்லுகிற வகையிலே அமைந்து விடுகிற திருச்சிறப்பை பார்க்கிறோம். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல் அகதிக்கு யாதுமோ குறைவில்லை. கண்ணின் நல் அகதரும் கலவல வளநகர் பெண்ணின் நல் ஆளுடன் பெருந்தகை இருந்தது என்று சொல்லி சம்பந்த குழந்தை பாடியது போல இந்த மண்ணிலே எங்களை எல்லாம் நல்ல வண்ணம் வாழ்வித்து விடுகிற மூர்த்தி சித்தங்கேணி பதியுடைய குலத்தெய்வம் இந்த மக்களினுடைய இயக்க தெய்வமாக இருப்பவன் எங்கள் பெரிய பலவான் அல்லவா, எங்கள் பெரிய தெய்வம் அல்லவா. அவன் இன்றைக்கு சங்காரம் செய்து வருகிற திருஅழகை காண்பதற்கு 2 கண்கள் போதாது, 1000 கண்கள் வேண்டும் என்று சொல்லுகிற நிலையிலே பெருமூர்த்தியுடைய திருஅழகு அமைந்து விடுகிறது. இத்திருஅழகை இத்திரு காட்சியை காண்பதற்கு என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்று சொல்லி சம்பந்த குழந்தை பாடியது போல நாங்கள் ஒவ்வொருவரும் பெருமூர்த்தி சங்காரம் செய்து வருகிற திருஅழகை காண்பதற்கு இந்த பிறவியில் என்ன புண்ணியத்தை எல்லாம் செய்தவர்களோ என்று ஒவ்வொரு அடியவர்களும் என்ன தோன்றுகின்ற வகையிலே பெருமூர்த்தியினுடைய சங்கார திருஅழகு அமைந்து விடுகிறது அல்லவா. வரலாற்று பூமி, புண்ணிய பூமி, சித்தர் வாழ்ந்த புண்ணிய பூமி என்று சொல்லுவார்கள். பாம்பாட்டி சித்தர் முதலான சித்தர்களும் அவர்களுடைய சீடர்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாருங்கள், அவர்கள் இந்த இடத்திலே சிவ வழிபாடு செய்திருக்கிறார்கள். தங்களுடைய சிவ வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்ட கோணி கூட சித்தங்கேணி சந்தியிலே இருந்து 700 மீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. அது இன்றைக்கு இந்த மண்ணினுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறது. கேணி மட்டுமல்ல, பாருங்கள், பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய சித்து விளையாட்டில் ஒன்றாக சித்தங்கேணியினுடைய வரலாற்றை பிரதிபலிக்கின்ற அந்த வரலாற்று கேணியிலே ஆவுறிஞ்சி கல்லை நாட்டி, இந்த கல்லை நாட்டி அவர் சொன்ன வாக்கு, பாம்புகளால் இந்த பகுதியிலே யார் தூண்டப்பட்டாலும் அவர்கள் ஒருபோதும் மரணத்தை தழுவக்கூடாது என்ற அந்த வாக்கை அவர் இந்த மண்ணிலே மொழிந்தார். அன்றைக்கு மொழிந்த வாக்கு இன்றைக்கும் பலித்து வருகிறது. அன்பர்களே, இந்த மண்ணிலே பாம்பு தீண்டி இறந்தவர்கள் என்ற வரலாறு கிடையவே கிடையாது. அப்படியான ஒரு புண்ணியமான திவ்யமான பூமியாகத்தான் சித்தங்கேணி பார்க்கப்படுகிறது. சித்தங்கேணியினுடைய வரலாறு பேசுகின்ற 2 திருச்சன்னிதானங்கள், ஒன்று பெரிய அளவிலே அமைந்திருக்கிற கணவதியுடைய திருச்சன்னிதானம், 2வது சிவனுடைய திருச்சன்னிதானம். இந்த 2 திருச்சன்னிதானங்களும் இந்த மக்களை காவல் செய்கின்ற பெரும் சன்னிதானங்களாக விழுந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த மக்கள் அதிக அளவிலே தங்களை ஈர்த்து வழிபடுகிற திருச்சன்னிதானங்களிலே முதன்மை பெறுகிற பெரும் சன்னிதானம் என்றால் சித்தங்கேணியுடைய பெரிய அளவிலே கோயில் கொண்டிருக்கிற எங்கள் கணபதி பிள்ளையாருடைய திருச்சன்னிதானம். இன்றைக்கு கணபதியினுடைய அந்த திவ்யமான அருளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக பாருங்கள், இந்த சித்தங்கேணி ஊரே திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. அதுதான் சங்காரம் என்று
என்று சொல்லப்படுகின்ற ரதோற்சவ பெருவிழா அன்றர்களே, அந்த ரதோற்சவத்தினுடைய வடத்தை அந்த அக்கினி வடிவம் கொண்ட அக்கினியினுடைய நிறத்தை ஒன்றால் போல இருக்கின்ற அந்த அழகிய சங்கார வாகனமாக இருக்கிற உலகிலேயே வழிபடுகிற தெய்வமாக நாங்கள் யாரை பார்க்கிறோம் என்றால் விநாயக கடவுளை பார்க்கிறோம். அதில் ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது. விநாயகர் வழிபாடு என்பது இந்த தெய்வ வழிபாட்டிலும் தனித்துவமான சிறப்பாக பேசப்படுகிறது. ஏனென்றால் வழிபாடு செய்து கொள்வது என்பது ஒரு இலகுவான விடயம் பாருங்கள். குறிப்பாக நாங்கள் ஒரு களிமண்ணையோ அல்லது ஒரு மஞ்சளையோ அல்லது ஒரு சாணத்தையோ உருட்டி வைத்தால் அந்த இடத்திலே வந்து எங்களையெல்லாம் திவ்யமாக காத்தருளுகிற திருமூர்த்தி விநாயக கடவுள் அல்லவா? உங்கள் சமயத்திலே நிறைந்த கல்விமான்களாக, உயர்ந்த அரசு பதவிகள் வாய்க்க பெற்றவர்களாக, நிறைந்த ஒழுக்க சீரர்களாக இந்த மண்ணிலே வாழ்கிறார்கள் என்றால் அது கணபதியினுடைய திருவருளோடு அவர்கள் வாழ்கிறார்கள். கணபதி இந்த மண்ணிலே இருந்து அவர்களை பெரிய தெய்வமாக பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு அன்பர்களுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு இந்த மண் போற்றுகின்ற ஒவ்வொரு அடியவர்களும் பார்த்து வியக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது என்றால் அது விநாயகருடைய திவ்யமான திருவருளால் தான் முடிந்து விடுகிற விடயமாக இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, இந்த விநாயக பெருமான் தன்னை யாரெல்லாம் தேடி நாடி ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு திவ்யமான திருவருளை கொடுத்து விடுகிற மூர்த்தியாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் உங்களெல்லாம் வந்து நடத்தினாலும் விநாயகரை ஓங்கிக் கொள்ளுங்கள், வழிபட்டுக் கொள்ளுங்கள். அவன் வழிபட்ட மாத்திரத்திலே நாங்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் தந்து விடுகிற பெரிய கணபதியாக இந்த மண்ணிலே இருந்து அருளாட்சி செய்கிற தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய திருவிழா மகோற்சவ பெருவிழாவுடைய உன்னதமான திருவிழா என்று நாங்கள் எல்லோரும் சொல்லுகிற மகோற்சவ திருவிழா, சங்கார திருவிழா. இந்த சங்கார திருவிழாவுக்கு வருகின்ற ஒவ்வொரு அன்பர்களுடைய உள்ளங்களும் சங்கார கட்டுவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் விநாயகருடைய நாமத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவன் நாமத்தை நாமிலே உச்சரித்துக் கொள்ளுங்கள். வேண்டுகோர்க்கு மீண்டும் தரம் தருகிற வல்லல் எங்கள் விநாயக கடவுள் எங்கள் பெரிய மனதினுடைய பெரிய தெய்வமாக இருக்கிறான். பெரிய தெய்வத்தை இன்றைக்கு ரதோற்சவ பெருவிழாவிலே நாங்கள் எல்லோரும் சரணடைந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் மனங்களிலே நாங்கள் குடிகொண்டு விடுவோம். அவனுடைய திருவருள் எங்கள் மனங்களில் நிச்சயமாக குடிகொண்டு விடும் என்பர்களே. அதற்காகத்தான் இந்த ரதோற்சவ பெருவிழா என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். விநாயக கடவுள் எல்லா பக்கங்களிலும் எங்கள் சமயத்தினுடைய ஒவ்வொரு தெய்வங்களோடும் ஒப்பிட்டு பார்க்கையிலே பலதரப்பட்ட தனிச்சிறப்புகளோடும் தனிப்பெரும் சிறப்புகளோடும் அவன் விளங்கிக் கொள்ளுகிறான். இன்றைக்கு அவன் ஐங்கிர கணபதியாக, ஆனந்த கணபதியாக, மங்கள கணபதியாக, மந்திர கணபதியாக எல்லாம் தருகிற எல்லா துன்பங்களும் கருவன் கவர்த்து விடுகின்ற ஏழை பங்காளனாக இருந்து இந்த சித்தங்கேறு மனிதனுடைய பெரிய தெய்வமாக மகோற்சவ பெருவிழாவினுடைய சங்காரம் காணுகிற திருமூர்த்தியினுடைய சங்கார திருத்தொழிலை எல்லாம், அவருடைய சங்கார திருவழுகுகளை எல்லாம் ஆலயத்தினுடைய தெற்கு வீதி பிரகாரமாக நாம் கண்ணார பார்க்கிறோம் அல்லவா? சன்மார்க்க சங்கீத நீர் வெளிகளாட பக்த கோடிகள் தமக்குள் உவகையிட தேனமுதாய் தித்திக்கம் சித்தங்கேணி பதியிலே கோவில் கொண்டிருக்கின்ற பெரிய வளவினுடைய
மகா கணபதி பிள்ளையாரே வருகிறான் வருகிறான், அவன் தேரேறி வருகிறான். எங்கள் அரச மரத்தடி உறைந்த தெய்வமே தேரேறி வருகிறான். எங்கள் அச்சங்களை எல்லாம் தீர்த்து விடுகிற கடவுளே தேரேறி வருகிறான். அவனை போக்கும் தெய்வம் தேரேறி வருகிறான். அருகினில் மகிழ்கிற தெய்வம் அவன் தேரேறி வருகிறான். எங்கள் ஆறு முகம் சோதரன் தேரேறி வருகிறான். ஆணி முகத்தானவன் தேரேறி வருகிறான். இந்த பதியினுடைய ஆதி மூலமான தெய்வம் தேரேறி வருகிறான். இமவான் சந்ததி தேரேறி வருகிறான். எங்கள் இடரையிலோ கலைந்திரவன் தேரேறி வருகிறான். ஈசன் தலைமகன் அவன் தேரேறி வருகிறான். ஈகை நெஞ்சினாய் அவன் தேரேறி வருகிறான். சம்பாரம் செய்து வருகிறான். எங்கள் உண்மை பரம்பரான் தேரேறி வருகிறான். எங்கள் உலகத்தின் கலைகள் தேரேறி வருகிறான். உள்ளோடு வருகிற நாயகன் அவன் தேரேறி வருகிறான். எங்கள் மண்ணின் பெருமூர்த்தியே தேரேறி வருகிறான் என்று பெருமூர்த்தி தேரேறி வருகிற திருவலது இப்போது ஆலயத்தினுடைய தெற்கு வீதி பிரகாரமாக இடம்பெற நாங்கள் பார்க்கிறோம். நண்பர்களே, 5 கரங்களை உடையவனாக, ஆணை முகத்தினை உடையவனாக, சந்திரனுடைய இளம்பரை போன்ற நெற்றியினை உடைய அறிவு கொழுந்து அல்லவா இத்திரைச்சிறப்புகளை எல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருமூலர் அழகாக சொல்லிக் கொள்ளுகிறார். 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்த நிலம்பரை தோழி வைத்தனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை தும்பியில் வைத்து அடி போற்றுகின்றோமே என்று அழகாக பாடிக்கொண்டார் அல்லவா. அத்தகைய திருச்சிறப்புகளோடு இருக்கின்ற எங்கள் பெரிய கணபதி, எங்கள் மகா கணபதி, எங்கள் பெரிய கணபதியுடைய தெய்வம் சம்ஹாரம் காணுகிற திருச்சிறப்பை பார்க்கிறோம். நண்பர்களே, பாருங்கள், விநாயகர் வழிபாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் ஏராளமாக சொல்லிக் கொண்டு போகலாம். நண்பர்களே, காலப்போது திருவேலையும் தும்பிக்கையினுடைய இந்த விநாயகர் கடவுள் இருக்கிறான் அல்லவா. இந்த விநாயகர் கடவுளை யாரும் அவருடைய திருவடிகளுக்கு மலர் சாத்தி அதை நாம் வழிபட்டுக் கொள்கிறாரோ அவ்வாறு வழிபட்டவருக்கு நல்ல சொல்லுடன் வைத்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, நல்ல சிந்தனை உண்டாக்கிக் கொள்கிறது. அவருடைய புத்தியிலே நல்ல சிந்தனை உண்டாக்கிக் கொள்கிறது. தெளிவு சிந்தனை. அதைவிட பாருங்கள், செல்லாமலை கோவிலை வீட்டிருக்கிற லட்சுமியுடைய அருட்பார்வை குறித்துவிடும். நாங்கள் விநாயகர் கடவுளை அதிலும் வழிபட்டு வந்தால் அதைவிட உயர்ந்த பயன் என்னவென்றால், இந்த உடல் இருக்கிறதல்லவா, இந்த உடல் ஒருபோதும் நோய்க்கு துன்பத்திற்கு துயரத்திற்கு ஆளாகி கொள்ளாது. இதைத்தான் அழகாக அவை ஒருமுறையில் சொல்லிக் கொள்கிறார். பாப்புண்டாம், நல்ல நலவுண்டாம், மாமனார் நோக்குண்டாம், நெய் நோக்காது, தொட்டா திருவிழை துணிக்கையால் என்று அவை அழகாக சொல்லிக் கொண்டால் பாருங்கள். யாருடன் விநாயகருடைய திருவடிக்கு அனுகிரம் மலர் சாத்தி வழிபட்டுக் கொள்கிறானோ அவனுடைய உடம்பு உருவாடும் நோக்கி ஆளாகிக் கொள்ளாது. இன்றைக்கு எல்லாம் நாங்கள் அதிகம் துன்பப்படுகிற வருத்தம், அதிக துன்பம் எதுவாக இருக்கிறது என்றால் எங்கள் உடலும் உள்ளமும் நிறைவாக வருந்திக் கொள்கிறது. இந்த வருத்தத்திலே இருந்து, இந்த நோயிலே இருந்து விடுபடுவதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் ஆலய வழிபாடு செய்து கொள்கிறோம். அதிலும் விநாயகனை நாங்கள் அனுதினம் வழிபட்டால் எங்கள் பிறவிப்புணி மட்டுமல்ல, எங்கள் உடற்புணி மட்டுமல்ல, எங்கள் உள்ளப்புணியையும் அடியோடு வேறுத்து விடலாம் என்பர்களே. அதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் விநாயகனை எங்கள் முதல் கடவுளாக, முதல் தெய்வமாக, துணிதீர்க்கிற மூர்த்தியாக வழிபட்டுக் கொள்கிறோம். அதிலும் இன்றைக்கு வழிபடுகிற வழிபாடு ஒரு தனித்துவமான சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அவன் சம்ஹாரம் செய்கிற திருநாள். இந்த திருநாளிலே யார் அவன் முழுமனதோடு
வேண்டி வழிபட்டுக் கொள்கிறானோ அவன் வேண்டி வழிபட்ட அந்த கலனை நிறைவாக பெற்று வருகிற நாள் தான் மகோற்சவத்தினுடைய உன்னதமான நாள், உயர்ந்த நாள், தேர் திருவிழா, சங்கார திருவிழா, ரதோற்சவ திருவிழா. ஆமாம், வரலாற்று புகழ் பெற்ற சிவபூமி என்று போற்றி துதி செய்யப்படுகின்ற யாழ்ப்பாணத்தினுடைய வலிமேற்கினுடைய திவ்ய பொக்கிஷ பூமியாக இருக்கிற சித்தங்கேணி பெரிய மலவு மகாகணபதி பிள்ளையாருடைய திருச்சன்னிதானத்தின் 2024 ஆண்டிற்கான குரோதி வருடத்தினுடைய வைகாசி மாத விசாக திருவிழாவில் இன்றைக்கு பெருமூர்த்தி திருவிழா செய்கிற திருநிகழ்வுகளை எல்லாம் ஆலயத்தினுடைய மேற்கு வீதி பிரகாரமாக நாங்கள் எல்லோரும் கண்ணார கண்டு மெய்யார சேர்த்து எங்கள் அகத்திலே அவன் திருவருளை நிலைத்து தரிசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெருநிகழ்வு இன்றைக்கு சித்தங்கேணி மகாகணபதி பிள்ளையாருடைய திருச்சன்னிதானத்திலே இடம்பெறுகிறது. இன்றைக்கு சித்தங்கேணி பதியே திருவிழா கோலம் போன்றிருக்கிற திருச்சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆலயத்தினுடைய உள்வீதி பிரகாரத்தை பார்க்கிறோம், வெளிவீதி பிரகாரங்களை எல்லாம் பார்க்கிறோம். அங்கு மாவிலைகள், தோரணங்கள், குழுகளோடு கூடிய வாழைகள் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரம் கந்த புராண கலாச்சாரம் என்று எங்கள் பண்டிதமணி ஐயா அன்றைக்கு சொன்னார். அந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு சித்தர் வாழ்ந்த புண்ணிய சிவபூமியிலே உங்கள் சிவபூமி என்பது இந்த மண்ணிலே வாழுகிற அடியவர்களுக்கு சித்தங்கேணி கூட ஒரு தனிப்பட்ட சிவபூமியாக இருக்க ஒரு பாக்கியம் இந்த மண்ணிலே சித்தர் வாழ்ந்தவையால் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்த மண்ணிலே சிவ வழிபாடு செய்தார்கள் அல்லவா. இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து வாழ்வதர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. இவர்களெல்லாம் பல புண்ணியங்களை செய்வதற்கு விளைவாகத்தான் இவர்கள் இந்த மண்ணிலே வந்து பிறந்திருப்பார்கள். உண்மைக்கு இது சர்வசத்தியமான உண்மை. ஏனென்றால் இன்றைக்கு வடபுலத்தினுடைய புண்ணிய பூமி அது சித்தங்கேணியாக மட்டும்தான் இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் அப்படியான ஒரு அறிவிகளுடைய தியாகத்தினால் சிவனோடு இரண்டவர் கலந்த ஒரு சித்தர் தான் பாம்பாட்டி சித்தர். அந்த பாம்பாட்டி சித்தர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். அவர் சிவ வழிபாடு செய்வதற்காக இந்த மண்ணிலே ஒரு வரலாற்று கேணியை அமைத்திருக்கிறார். இந்த சங்காரம் செய்கின்ற திருவருளை கிட்டிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்றே. குறிப்பாக எங்கள் பஞ்சதொழில் செய்கின்ற அந்த பெருமூர்த்தி இன்றைக்கு சங்காரம் செய்து வருகிற கோலத்தை பார்க்கிறோம். ஏக தந்தத்தினுடையவனாக, இரண்டு முகம் போன்ற செடிகளினுடையவனாக, ரெண்டு கூடிய
கூடிய கண்களுடையவனாக சிவபெருமானை போன்ற 3 திருக்கண்கள் 4 தோள்கள் 5 கரங்கள் 6 எழுத்துக்களையுடைய பெருமூர்த்தி அல்லவா இன்றைக்கு சம்ஹாரம் செய்து வருகிறார். அவனுடைய அழகிய திருக்கோலத்தினுடைய பஞ்ச திருக்கரங்களையும் பார்க்கிறோம். பஞ்ச திருக்கரங்கள் தன்னுடைய பிள்ளையாக இந்த வழிபாடுகளுடைய மத வழிபாட்டினுடைய முதற்கடவுளாக தோற்றிருக்கிறதால் இந்த விநாயகர் கடவுள் என்று நீங்கள் புராணங்கள் சொல்லிக் கொள்கிறது. அந்த அடிப்படையில்தான் சிவன் ஆற்றுகிற கொள்கை தந்தை ஆற்றுகிற கொள்கை இன்றைக்கு தலையை செய்திருக்கிறார். தலையை இன்றைக்கு பஞ்ச தொழில்களை செய்திருக்கிறார். பஞ்ச தொழில்களில் நாங்கள் ஆற்றுகிற உயர்ந்ததை புண்ணியத்தொழில் அழைப்பை எங்கள் உள்ளத்தை அழைப்பை எங்கள் உள்ளத்தை ஈடுபடுத்தல் எங்கள் உள்ளத்திலே அவன் தீவிரம் செய்யப்பட்ட அதுதான் இன்றைக்கு நாங்கள் அவன் செய்கிற தொழிலால் பெருகிற புண்ணியமாக இருக்கிறது. ஒவ்வொரு அடியவர்களுக்கும் இந்த புண்ணியம் வந்து சேர வேண்டும் என்றே இன்றைக்கு அந்த திவ்யமான புண்ணியத்தை ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றவர்களாக வீடு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் மனங்களிலே இருத்திக் கொள்ளுங்கள் என்றே பாருங்கள். ஒருவருடைய பஞ்ச திருக்கரங்களிலே அவனுடைய பாசம் ஏந்தி இருக்கிற திருக்கரத்தை பார்க்கிறோம். அந்த பாசம் ஏந்தி இருக்கிற திருக்கரம் தான் இந்த உலகத்தை படைக்கிற இந்த அப்படி உங்கள் நிலைகள் அடியோடு வேறோடு நீங்கமாக இருந்தால் நாங்கள் உங்கள் கடல்களிலே இறைநிறுத்தி நாளிலே உச்சரிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது என்றால் கற்பகமாக இருந்து விடுகிறது. யாருமே விநாயகர் கடவுளை கற்பகம் என்று சொல்லி வழிபட்டுக் கொள்கிறார்கள். அவருடைய வினைகளை அடியோடு நேரத்து விடுகிற வல்லனாக விநாயகர் கடவுள் அந்த களத்திலே அவன் கற்பகம் என்று அழைத்த மாற்றத்திலே உங்கள் துயரங்களையும் துன்பங்களையும் போகாத வினைகளையும் அடியோடு அழைத்து விடுபவனாக இருந்து வருவான். இன்றைக்கு சித்தங்களின் வகையில் சமகாரம் செய்து வருகிற மூர்த்தியை உங்கள் பெரிய தெய்வத்தை கற்பகமே என்று சொல்லி வழிபட்டுக் கொள்ளுங்கள். வழிபட்ட மாத்திரத்திலே எங்கள் நிலைகளை வேறோடு அழைத்து விடுகிற அந்த தெய்வம் இன்றைக்கெல்லாம் சமகார பெருமைகளுக்கு வந்த நாங்கள் உங்கள் உணர்வுகளை உழைப்போடு சமகாரம் செய்து அவன் திருவரை நிறைவேற்றி வீடு செய்ய வேண்டும் என்றே. ஆகவே உங்களுடைய திருவரை திருமூர்த்தியினுடைய ஆலயத்தினுடைய ரதோற்சவ திருவிழாவுடைய இறைவர்களோடு இந்த சமயம் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்தில் உங்களை அன்போடு எழுதிக் கொள்ளுகிறேன் நண்பர்களே. யாருங்கள் அந்த விநாயகர் பெருமான் இப்போது சமகாரம் செய்து தன்னுடைய பொருளை அவன் நிறைவாக நிறைவேற்றி விட வேண்டுமாக இருந்தால் அவனுடைய வருகை ஒட்டியை நோக்கி வருகிற வேண்டும். அது மட்டுமல்ல ஆரோக்கிய திருநோக்கி அவரோடு சொல்லப்படுகின்ற அந்த நிறைவான அந்த கிரியைகளையும் அவன் காணுகிற போதுதான் இன்றைக்கு அவருடைய சொல்லாத பொருள் நிறைவுறும். இன்றைக்கு ஆலயத்திற்கெல்லாம் வருகிற அத்தனை அறியவர்களும் நாங்கள் அவருடைய நிறைவான சந்தான பொருளை பெற்றவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் நண்பர்களே. அந்த வெற்றி முகத்தையுடைய விநாயகர் கடவுளை யாரும் வழிபட்டுக் கொள்கிறார்கள் அவனுக்கு நல்ல புத்தி உண்டாகிக் கொள்கிறது. அது மட்டுமல்ல அன்பர்களே, வெள்ளை தங்கம் இருக்கிறது அல்லவா? வெள்ளை தங்கத்தினுடைய விநாயகர் கடவுளை வழிபட்டால் எங்கள் வினைகள் எல்லாம் வேறோடு அகன்று விடுகிறது. அதைவிட துப்பமாக இருக்கிற எங்கள் கடவுள் இருக்கிறாரே அவனுக்கு அப்பத்தோடு மாமலா வாணி என்று சொல்லப்படுகிற பழங்களையும் அவர்களையும் படைத்து வழிபடுகிற போது எங்கள் வினைகள் வேறோடு அகன்று விடுகிறது. இந்த திருச்சிறப்புகளை எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். சொல்லிக் கொள்கிறார்கள். முகத்து விநாயகரை
மண்டபத்திலே இருந்து என் பெருமாற்கு இருப்பிடமாக இருக்கிற பேருமுட்டியை நோக்கி இவந்து வருகிற அழகு அழகு அக்கினி வடிவம் அக்கினி இருந்தாங்கி இருக்கிற அந்த மன்னனான ரகத்தினுடைய இடைச்சேரத்திலே அங்கு அவன் சோதனை ஆணையோடு ஆறுமுக இன்று சப்த சமுத்திரங்கள் சீலைகளாக கல்வி ஞானங்களில் எங்கள் கலங்களாக கலைகள் விலைகளாக வேதாந்த உபாந்த நல்கர்ம சாஸ்திரங்கள் மணிகளாக வாயுக்கள் மணிகளாக 4 வேதங்களும் 4 குதிரைகளாக அமைக்கப்பட்ட விதத்தில் கங்கை முதலிய தேவ மாதர்கள் சமரவிருக்க ஊர்வசிகளுடைய கருகை மகளிர் அருள் செய்ய மகாதேவர் வலையை உள்ளாகவும் வாசுகியை நானாகவும் விஷ்ணுவை பானமாகவும் அக்கினி தேவனை அம்பை ஊர்வாயுவாகவும் வாயு தேவனை அவர் அக்கனுடைய உலகாகவும் கொண்டும் உலகனாகிய சாரதி உலகமாகிய தூண்டுகோள் கொண்டு செலுத்துகின்ற திரிபுர அவுலர்களை தம் உண்மையால் வெற்றி கடலில் இருந்து எழுந்த அக்கினியாய் நேராக்கி அருள்வாகின்ற அந்த வரலாற்று உண்மையிலே இன்றைக்கு சித்தர் வாழ்ந்த புண்ணிய பூமி சித்தவேலியிலே நாங்கள் எல்லோரும் அதிகவர்கள் கொடை சொல்ல கண்ணார பார்க்கிறோம். ஆமாம், நீங்கள் வேல முகத்தவர் வேட்கையில் அழைத்து விடுகிற எங்கள் விநாயகர் சித்தர் மதியினுடைய புண்ணிய கடவுள் ஈசானத்துக்கு இருந்து நிறுத்திடத்தினை நோக்கி பேர் முட்டியை நோக்கி வருகை வருகிற அந்த திருமுகங்களுக்காக அதிகவர்கள் ஆரோகரிக்கிற பெருக்காட்சியை பார்க்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு அதிகவர்களும் ஆனடியவர்கள் பெருநடிகர்கள் ஒவ்வொரு எந்த விதமான வேதமும் இல்லாது எங்கள் சைவ சமயம் கொள்கிற சைவ ஆச்சார குழந்தைகளோடு ஆனடியவர்களும் கொண்டடியவர்கள் இந்த கோட்டையை உடைத்து இந்த மண்ணை உடைக்கும் அந்த வாசுதியாகிய வனத்தை நாங்கள் இருப்படத்தில் நோக்கி வரும்போது கட்சியை விரும்புவோம், எங்கள் கட்சி அரசே விரும்புவோம், உங்கள் கட்சிகளை பேசுவீர்களா இந்த மண்ணினுடைய தலைவர் அல்லவா, உங்கள் மண்ணினுடைய தலைவர் அல்லவா, உங்கள் பணத்தை அல்லவா இன்றைக்கு அவன் இருக்கிறான் காணுகிறான், இன்றைக்கு அவன் சம்பாரம் செய்கிறான். அந்த சம்பாரத்தை நோக்கி உறுப்பு சம்பாரம் செய்கிறான். இந்த மண்ணை ஆழ்விக்கிற எங்கள் வரலாற்று நாதகன் இருப்பிடம் நோக்கி வருகிறான். எல்லா அடியவர்களும் அனைவரா சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த
உள்ளத்திற்கு ஆனந்தம் வருகிறது. ஒவ்வொரு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கிறோம், முகத்திலே ஆனந்தம் அள்ளி வீசுகிறது. இந்த ஆனந்தம் எப்படி வந்தது? இன்றைக்கு இந்த பதையினுடைய பெரும் தெய்வம் எங்கள் உள்ளத்தை சங்காரம் செய்தார். அவருடைய திருவருளால் இந்த உள்ளம் நிறைந்தது. அவற்றிலே இருந்து முகத்திற்கு ஆனந்தம் வந்தது. இதற்காகத்தான் இன்றைக்கு ஆலயம் வந்தோம். இன்றைக்கு எங்கள் உள்ளங்களை சங்காரம் செய்து அவன் திருவருளை உள்ளத்திலே நிலைநிறுத்தி 2024ஆம் ஆண்டினுடைய குரோதி வருடத்தினுடைய நித்திய ஆனந்தமாக, நிலைத்த ஆனந்தமாக பெருமூர்த்தியுடைய சங்கார திருவருள் இந்த ஆண்டை ஆள வேண்டும். எல்லாம் வல்ல விநாயகனுடைய திருவருள் ஓடு இந்த மண்ணிலே வாழ வேண்டும். இந்த மண் வாழ வேண்டும். இந்த மண்ணிலே இருக்கிற ஒவ்வொரு அடியவர்களும் விநாயகனுடைய திவ்யமான திருவருளோடு வாழ்ந்து இந்த ஆண்டை உயிர்க்கிற வகையிலே இந்த திருவருள் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அர்ச்சனை செய்கிற அன்பர்கள் அர்ச்சனை பற்றி சீட்டுக்கள் ராஜகோபுரத்துடைய வில்மண்டபத்திலே தங்களுக்காக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பற்றி சீட்டுக்களையும் பெற்று உங்களுடைய அர்ச்சனை கிரைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதையும் இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அன்பர்களே, திருமூர்த்தி இருப்பிடத்தை வந்தடைந்திருக்கிறான். இன்னும் சொற்ற கணங்களிலே அவனுடைய அவரோகணம் அடைய போகிறது. ஏனென்றால் அவன் அக்கினியினுடைய கோலத்தோடு இருந்து எங்களையெல்லாம் சம்பாரம் செய்த மூர்த்தியை குளிர்விக்க வேண்டும். ஆகவேதான் அவரோகிக்கு பச்சை சாந்தி பூஜை என்கின்ற அந்த பெருங்கிரியை இன்னும் சொற்ற கணங்களில் அச்சனை நிகழ்வை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்திலே புண்ணியமான அறக்கதவத்தை கூட இந்த மண்ணிலே வாழ்கிற அறிஞர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அதான் சொல்லுவார்கள், தானத்திலே உயர்ந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவார்கள். இந்த அன்னதான நிகழ்வை இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு உபயகாரர்களும் இந்த ஆலயத்தினுடைய பிரதான மண்டபத்திலே அன்னதான நிகழ்வுகள் போல நடக்கிறது. ஆகவே எல்லா பூஜைகளும் இடையிலேயே தொடர்ந்து மகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படுகிற அன்னதானம் என்ற மூல இடம்பெற இருக்கிறது. இவருக்கு திருமூர்த்தியுடைய சகாரத்திற்கு நடைபெற்ற அத்தனை நண்பர்களும் இதை மகேஸ்வர பூஜையுடன் கலந்து வெளி செல்லலாம் என்பதை இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்வதோடு மட்டுமல்ல, நாளையிலும் திருமூர்த்தியினுடைய தீர்த்தத்திலே தீர்த்தோற்சவ திருவிழா மூல இடமாக இருக்கிறது. இந்த பாவங்களை தீர்த்தோம், இந்த வினைகளை தீர்த்தோம் என்று அத்தனையையும் அத்தனை அன்பர்களும் திருமூர்த்தியுடைய மத்தியவர்களுக்கு ஆப்பட வேண்டுமாக இருந்தால் நாளைய தீர்த்தோற்சவ திருவிழாவுக்கு அறிந்து அவருடைய மத்தியவர்களை திவ்யமான திருவருளை பெற்றுகிறார்கள். இதை நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்வதோடு உறுப்பினர்களை அர்ச்சனைக்கு உதவியாக இருக்கும்படி ஆலயத்துடைய அறங்காவலர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்தும் எங்கள் காதுகளுக்கு விருந்தை பெறுகின்ற வகையிலே நாடக பாடல்களோடும் எங்களை இணைத்திருப்போம்.